ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் வந்து saree கட்டுறதுல முக்கியமான 2-3 டிப்ஸ் சொல்ல போறேன். சரியா? கேட்டுக்கோங்க. இப்போ saree கட்டணும்னா இது ஃபர்ஸ்ட் ப்ளீட். சரியா? செகண்ட் ப்ளீட் சில பேர் இந்த சைடு தெரியுது அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க தெரியுமா? அவங்க என்ன பண்ணுங்க, இந்த 2வது ப்ளீட் இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன்று இருக்குல்ல, இது அப்படியே பிடிச்சி இப்படி கொண்டு வந்து இங்க எல்லாம் குத்துவோம் தெரியுமா? அங்க குத்த வேண்டாம். இப்படி கொண்டு வந்து டைட் பண்ணி இதுல ஒரு பின்ன வச்சுக்கோங்க. சரியா? இனி பாருங்க, இந்த இடம் டைட்டா இருக்கும். தெரியுதா? விட்டுருங்க. ஓகே, இப்போ இங்க பார்க்கவும் அசிங்கமா இருக்காது. இந்த இடம் அப்படியே தான் இருக்கும். சரியா? உங்களுக்கு இங்க ஒசந்து வராது. ஓகே, செகண்ட் டிப்ஸ். நம்ம வந்து சாஃப்ட் சில்க் saree இருக்குல்ல, அந்த மாதிரி saree கட்டணும்னு என்ன ஆகும்னா, இப்படியே அந்த ப்ளீட் வந்து கலண்டு போயிட்டே இருக்கும். சரியா? அப்படி இருந்தா என்ன பண்ணலாம்னா, ஒரு டிப்ஸ் சொல்லி தரேன் கேளுங்க. இது 1 2 3வது ப்ளீட் இருக்கு தெரியுமா? 3வது இங்க. சரியா? இது ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன். அந்த இதை பிடிச்சு இந்த பிளவுஸ் இருக்குல்ல, அதுல ஒரு பின்ன குத்திக்கோங்க. சரியா? அப்படி குத்துறப்ப என்ன ஆகும்னா, சாஃப்ட் சில்க் saree வந்து இங்க பாருங்க, இந்த இடத்துல பின் வச்சிருக்கேன்னா, இங்க பாருங்க, இப்படி இழுத்தாலும் வராது. சரியா? அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, இந்த இடம் இருக்குல்ல, மேல இங்க வருமே, இந்த இடத்த என்ன பண்ணா கட்டுறப்ப இப்படி பிடிச்சு இங்க வைப்போம் தெரியுமா? அப்ப வந்து இப்படி பிடிச்சு இப்படி மடிக்கணும். இப்படி மடிக்கணும். புரியுதா? எப்படின்னு காமிச்சு தரேன். இதுல எப்படி துணி இருக்கா, இதை இப்படி பிடிச்சு நம்ம இப்படி இருக்கு அப்படிதானே, இப்படி இருக்கும், அதை இப்படி பிடிச்சு நம்ம இங்க பின் பண்ணணும். என்ன பண்ணா, இதை இப்படி பிடிச்சு இங்க வர துணியை இப்படி மடிக்கணும். இப்படி இப்படி வச்சு பின். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி வச்சு இப்படி இழுத்து பிளவுஸோட சேர்த்து இழுத்து அப்படி வைப்போம். இது அப்படி இப்படி வச்சு அதை அப்படி இப்படி இப்படி வச்சு பின் குத்திக்கோங்க. பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், பின்னாடி நம்ம என்ன பண்றோம்னா, பின்னாடி பின் குத்துறதா இருந்தா இப்படி இழுத்து வச்சு இங்க வச்சு பின்னாடி குத்துவோம். அப்படிதானே? இங்க வச்சு பின்னாடி குத்துவோம். எப்படி குத்துவோம்? இப்படிதான் குத்துவோம். இப்படிதானே? ஆனா அப்படி குத்த வேண்டாம். இப்படி எடுத்துட்டு இப்படி கொண்டு வரீங்களா? வந்துட்டு இப்படி ஃபர்ஸ்ட் ப்ளீட் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ப்ளீட் அதை அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மேல வச்சு வெளியே பார்க்க பின்னும் தெரியாது, உங்களுக்கு பார்க்கறதுக்கும் நீட்டா இருக்கும். இங்க பாருங்க, வராது. சரியா? நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னா, நம்ம இப்படி இருக்கா, பொம்மை இப்படி இருக்கா, இப்படி கொண்டு வந்து சில பிளவுஸ் வந்து இங்க இருக்கும். சரியா? அப்போ இப்படி இழுத்து இங்கதான் கொண்டு பின் வைக்கணும் அப்படி கிடையாது. சரியா? இழுத்து இங்கதான் வச்சு பின் வைக்கணும் கிடையாது. இதுக்கு நேராவே கொண்டு வாங்க. சரி இருக்குல்ல, நேராவே கொண்டு வந்து இப்படி பின் வைக்கலாம். புரியுதா? பாருங்க, இங்க இங்க நம்ம இங்கதான் கொண்டு இங்க வைக்கணும் அப்படி கிடையாது. இந்த saree எப்படி இப்படி வருதோ, நம்ம இந்த முந்தான எப்படி வருதுல்ல, இப்படி வந்த சிலவங்க பிளவுஸ் இங்க இருக்குமா, அப்ப நம்ம அங்கதான் போய் குத்தணும் தேவை கிடையாது. இது ஸ்ட்ரைட் அப்படியே வச்சு பின்ன குத்திக்கோங்க. சரியா? அடுத்த டிப்ஸ் என்னன்னா,
நீங்க பின் குத்துறப்ப வந்து சாஃப்ட் சில்க் அந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பின் குத்துனா என்ன ஆகும்னா நூல் பிடிச்சி இழுக்கும். பாத்திருக்கீங்களா? நூல் பிடிச்சி இழுக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம இதுல ஒரு இது பின் வைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டிக்கர் இருக்குல்ல பொட்டு, அதை அப்படியே ஒட்டி விட்டுருங்க. இங்க பின் வைக்கிறதா அந்த ஸ்டிக்கரை இதுல ஒட்டி வச்சு அந்த பொட்டுக்கு மேல அந்த பின் அப்படியே குத்திருங்க. குத்தி எப்படின்னு காட்டவா? இப்ப பொட்டு இப்படி இருக்குன்னா இப்படி எடுத்து இதுல வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பின்னை இப்படி குத்திடுங்க. அப்ப நீங்க திருப்பி அந்த பின் எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா இந்த சாரி அந்த நூல் பிடிச்சதுல இழுக்காது. சரியா? அப்படி பண்ணுங்க. அதுக்கு பிறகுனா பாசி இருக்குல்ல, பாசி கழுத்துல போடுவோமே பாசி மாலை, அதோட அது உள்ளுக்கு முத்து இருக்கும்ல பாசி, அந்த பாசி ஒண்ணு இதுல அப்படியே போட்டுக்கோங்க. ஒரு சேஃப்டி பின் எடுத்து அதுல பாசியை போட்டுட்டு அதை வச்சுட்டு இதுல குத்தி விட்டுருங்க. அப்போ உங்க சாரி வந்து நூல் பிடிச்சு இழுக்காது. சரியா? என்னோட டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.